vécu déjà un bon moment de partage autour de la parole de Dieu avec les jeunes. இன்னைக்கு காலையில வாலிபர்களுடன் நல்ல நேரத்தை தேவன் கொடுத்தார். Et je vous propose que nous puissions ensemble partager maintenant un temps de réflexion. இந்த வேளையிலையும் இந்த தெய்வீக ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வோம். Voilà, le texte qui a été lu. இப்ப படித்த வசனம். J'aimerais revenir simplement sur une expression qui est soulignée dans ce passage de Paul écrit aux chrétiens d'Éphèse. இங்க எபேசியர்களுக்கு பவுல் அப்போஸ்தலர் ஒரு கடிதத்தை எழுதுகின்றார். Et vous avez remarqué qu'il dit à un moment donné, devenez donc les imitateurs de Dieu. தேவனை போல நீங்களும் அவரை போல நீங்க நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு. Et vous avez noté auparavant que nous sommes invités à être bons les uns envers les autres. ஒருவருக்கொருவர் நன்மை செய்யும்படி பவுல் அப்போஸ்தலர் இங்க கேட்கிறாருன்னு சொல்லி நம்மால பார்க்க முடியுது. Nous pardonnons réciproquement. ஒருவருக்கொருவர் மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் அப்போஸ்தலர் comme Dieu nous a pardonné en Christ. இயேசு நம்மை மன்னித்தது போல நீங்களும் மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு. Alors, j'aimerais dire sur cette expression surprenante, devenez les imitateurs de Dieu. தேவனை போல நீங்களும் தேவனை போல நடந்து கொள்ளுங்கள் அப்படி இதுதான் இனி ஒரு தலைப்பு. Ça paraît comme cela à prime abord impensable, même peut-être impossible. இது நினைத்துக் கொள்ள முடியாத ஒரு விஷயம், நம்மால செய்ய முடியாதுன்னு நம்ம நினைக்கலாம். Je me souviens d'une participante d'une classe de l'école du sabbat qui m'a dit un jour, ஒரு நாள் இந்த ஓய்வு நாள் பள்ளி பாடத்திலே ஒருத்தவங்க சொன்னாங்க, j'ai du mal à accepter le fait que l'on puisse imiter Dieu. தேவனை போல நடந்து கொள்வது ஒரு சாத்தியமில்லாத விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. Et vous qui m'écoutez, என்னை கேட்கும் நீங்கள், qu'en pensez-vous? நீங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? Que faut-il penser de l'imitation? இந்த தேவனை போல நடந்து கொள்ளுதல், அதை பத்தி நம்ம என்ன நினைக்கிறோம்? J'aimerais, pour illustrer cette réflexion, partager avec vous une expérience. அனுபவத்தின் மூலமாக இந்த தேவ செய்தியை துவக்க ஆசைப்படுகிறேன். J'aimerais vous parler de Noémie. நோய்மி என்னும் பெண்ணு ஒரு பத்தி நான் பேச போறேன். Noémie est une jeune fille adventiste. இந்த நோய்மி ஒரு அட்வென்டிஸ்ட் சபையில ஒரு வாலிப பெண். Qui aime beaucoup chanter. அவங்களுக்கு பாட பிடிக்கும். Et qui a été encouragée par beaucoup de personnes à se présenter dans une émission de télévision Téléstar, bien connue en France. டிவி ஷோ டெலிஸ்டார்னு சொல்லி ஒரு டிவி ஷோல போயிட்டு கலந்துக்க சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க, நீ நல்லா பாரு, அங்க போய் கலந்துக்கோன்னு சொல்லி. Et après son unième sélection à l'émission de télé-réalité, அப்ப அவங்க போயிட்டு அங்க பாடணும்னு அவங்கள போய் சேர்ந்துக்கிட்டாங்க. Eh bien, elle a changé son look, son apparence. அப்ப அங்க போயிட்டு அவங்க தோற்றத்தை அவங்க மாத்திக்கிட்டாங்க. Et alors qu'elle exprime un chant de la célèbre chanteuse France Gall, அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பாட்டு அங்க பாடினாங்க. Évidemment, qu'on l'on voit à droite ici en photo. இங்க அந்த ஃப்ரான்ஸ் கால் அவங்க இது பாடத்தை நீங்க இங்க கீழே பார்க்க முடியுது. கீழே on sent dans sa voix l'imitation de la chanteuse, de la célèbre chanteuse. அப்ப இந்த நோய்மி பாட்டு பாடுற சமயத்துல இந்த ஃப்ரான்ஸ் கால மாதிரியே பாடினாங்களா அவங்க. Elle a changé sa coiffure. அவங்கள போலவே அப்படியே தலைமுடியை வெட்டிக்கிட்டாங்க. Elle a plus ses lunettes. அவங்க கண்ணாடி எல்லாம் அவுத்துட்டாங்க. Et on voit qu'elle ressemble à France Gall. கிட்டத்தட்ட அந்த ஃப்ரான்ஸ் கால போலவே அவங்க அப்படியே மாறிட்டாங்க, அவங்க தோற்றத்தை மாத்திக்கிட்டாங்க. Donc elle exprime ce chant qui est beaucoup apprécié par le public. இந்த பாட்டு அங்க இருந்த மக்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. Et comme il y a une sélection des candidats, அங்க கடைசில தேர்ந்தெடுக்கும் அந்த சூழ்நிலை சமயத்திலே, eh bien à un moment donné, Noémie ne continue plus dans le chant. அங்க நோய்மி அந்த பாடல் இதுல தொடர்ந்து பாடுறதை நிறுத்திட்டாங்க.
Et pour elle, eh bien, l'aventure Nouvelle Star s'est arrêtée ce soir, donc du 29 janvier. அந்த ஜனவரி 29ஆம் தேதி அன்னைக்கு இந்த பாடல் நோய்மி பாட்டு பாடுறதை நிறுத்திட்டாங்க. Mais la vie de Noémie continue. ஆனா நோய்மி தொடர்ந்து வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அவங்க. J'ai eu l'occasion de la voir au téléphone pour lui demander ses impressions. இந்த நோய்மி கிட்ட நான் ஃபோன் அடிச்சு பேசினேன், அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக. Et voilà son témoignage. இதுதான் அவங்க சாட்சி. Je ne voulais pas devenir une star. அவங்க வந்து பிரபலமான ஒருத்தவங்களை ஆக ஆசைப்படல. Cela ne fait pas partie de mes ambitions. இது வந்து அவங்க நோக்கம் இல்லை. Certes, j'ai bien chanté. அவங்க நல்லா பாடினாலும். Et les gens m'ont dit, tu devrais passer un concours. அப்ப வந்து அங்க சுத்தி உள்ள நபர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நீ போயிட்டு நிகழ்ச்சியிலலாம் போய் கலந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. Mais le choix des chants était imposé. ஆனா வந்து நீ இந்த பாட்டு தான் பாடி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாங்களாம். J'ai été déçu de l'émission à ce niveau-là. அப்ப அந்த சமயத்துல வந்து நிகழ்ச்சியில கலந்து கொள்வதை நினைத்து நான் வந்து துக்கம் அடைந்தேன். Mais j'avais l'impression de vivre un conte de fées. ஆனா அந்த சமயத்துல வந்து என் கனவுகள்லாம் நிஜமான மாதிரி எனக்கு தோணுச்சு. C'est une expérience extraordinaire. இது வந்து இந்த அனுபவம் வந்து ஒரு பயங்கரமான அனுபவம். J'en ai profité. இந்த அனுபவத்தின் மூலமாக நிறைய கத்துக்கிட்டேன். Mais il faut rester prudent et attentif. ஆனா வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். Ma foi a été éprouvée. அங்க வந்து என் விசுவாசம் பாதிக்கப்பட்டுச்சு. Et si Noémie n'a pas pu continuer, அங்க நோய்மி வந்து பாட்டு பாடுறதை நிறுத்திட்டாங்க. aujourd'hui, elle est kinésithérapeute. இன்னைக்கு வந்து அவங்க கினே டாக்டரா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. Et elle continue à poursuivre l'exercice du chant. ஆனா அவங்க கினே வேலை செஞ்சாலும் அவங்க தொடர்ந்து பாட்டு பாடிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க. Heureusement, donc, elle n'a pas été emportée par le mouvement du show business. நல்ல வேளை இந்த ஷோ பிசினஸ் இந்த மாதிரி வந்து இந்த நிகழ்ச்சியில எல்லாம் கலந்துக்கிட்டு அவங்க விசுவாச வாழ்க்கை பாதிக்கப்படாம அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. Mais Noémie est restée fidèle à elle-même. அவங்க கடைசி வரைக்கும் அவங்களுக்கு அவங்க விசுவாசமாக இருந்துக்கிட்டாங்க. Mais voyez le risque de l'imitation. இந்த மாதிரி மற்றவங்களை நடித்துக் கொள்வதின் மூலமாக நமக்கு வரும் பாதிப்புகளை பார்த்தீங்களா? Qu'est-ce que ça veut dire l'imitation? உணர்த்தவங்களை போல நடிப்பது அப்படின்னா என்ன? Si on regarde un dictionnaire, on lit faire la même chose que quelqu'un. இந்த டிக்ஷனரியில நம்ம பார்க்குற சமயத்துல வந்து உணர்த்தவங்களை போல நடிப்பது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. Regardez போல நடந்து கொள்வது. Ce garçon qui a mis de la barbe, qui a mis de la crème à raser sur sa barbe comme son papa. இங்க வந்து ஒரு போட்டோ பார்க்க முடியுது. அவங்க அப்பாவை போலவே வந்து அந்த சின்ன பையன் வந்து தாடியில வந்து அந்த மூசு போட்டிருக்கான். Ou alors ce jeune garçon qui est en train de regarder son papa dans la glace et qui l'imite en train de se laver les dents. இங்க வந்து இந்த சின்ன பையன் தான் அவங்க அப்பாவை போலவே வந்து பல்ல வளர்ப்பதை பார்க்க முடியுது. Je fais comme papa, je mets ma cravate. அப்பாவை போலவே வந்து இங்க டை கட்டுறதை வந்து நம்மளால பார்க்க முடியுது. Voilà, ou alors j'utilise un ordinateur comme maman. அம்மாவை போலவே அந்த ஒரு கம்ப்யூட்டரை யூஸ் பண்றதை நம்மளால பார்க்க முடியுது இங்க. Voilà, je suis au téléphone. அம்மாவை போலவே அந்த ஃபோன் பேசுறாங்க. Aussi comme les grands. அம்மாவை போலவே ஃபோன் பேசுறாங்க. Et voyez dans le domaine de la foi aussi, ici vous voyez une famille. விசுவாச வாழ்க்கையிலும் நம்மால இங்க பார்க்க முடியுது. Avec un couple. இங்க ஒரு குடும்பம். Leur garçon est à côté d'eux. அந்த குடும்பத்திலே அந்த சின்ன பையன் வந்து Et பக்கத்துல ce உட்கார்ந்திருக்கான். garçon, il a joint les mains. அந்த சின்ன பையன் வந்து அவன் கைகளை baissé la ஒன்றாக்கி tête. தலை கவிழ்ந்து Fermer les yeux. கண்களை மூடி. Et peut-être qu'il répète les paroles que son papa est en train de lui dire dans la prière. தன்னுடைய அப்பா அம்மா சொல்வதை அவன் வந்து அப்படியே திருப்பி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பா அம்மா சொல்றதை அவன் அப்படியே சொல்றான். C'est ça l'imitation. இதுவே வந்து மற்றவங்களை போல நடந்து கொள்வதற்கு அர்த்தமாகும். Alors ma question est celle-ci. நான் கேட்கும் கேள்வி இதுதான். Être disciple du Christ, தேவனுடைய சீஷனாக இருப்பது, est-ce que c'est imiter le Christ? தேவனுடைய சீஷனாக இருப்பது தேவனை போல நடந்து கொள்வதற்கு சமமாகுமா? Un peu imiter le Christ comme Pierre. இங்க வந்து பேதுரு வந்து கிறிஸ்துவை போல நடந்துக்கிட்டாரு. Jusqu'à vouloir marcher sur l'eau. அந்த கடல்ல வந்து நடக்கிற அளவுக்கு அவர் வந்து அப்படியே அங்க கிறிஸ்துவ போல நடந்துக்கிட்டாரு. Comme Jésus. கிறிஸ்துவ போலவே, இயேசுவை போலவே. Alors on a imaginé Pierre qui à un moment donné
a laissé son regard, a tourné son regard de Jésus, கொஞ்ச நேரம் கழிச்சோன்னா பேதுரு வந்து பின்னாடி திரும்பி பார்த்துட்டாரு. et c'est là la panique. அப்ப அந்த சமயத்துல வந்து திகில். Oh les copains, vous avez vu, je suis en train de marcher sur l'eau. நண்பர்களே என்ன பாருங்க இங்க நான் கடல்ல நடந்துட்டு இருக்கேன் அப்படின்னு Et சொல்லிட்டு c'est பேதுரு là வந்து qu'il a commencé à enfoncer. அவ்வளவுதான் அது சொன்னாருன்னா வந்து கடலுக்குள்ள பேதுரு வந்து போக Mais heureusement, Jésus est là pour lui tendre la main. ஆனா நல்ல வேளை இயேசு வந்து அங்க நின்னுட்டு இருக்காரு கையை நீட்டி காப்பாத்துவதற்காக. Ah, je crois que le Christ, heureusement, était là pour repêcher le pécheur qui était Pierre. இந்த பாவியான இந்த பேதுருவை திருப்பி மீட்டெடுப்பதற்காக இயேசு வந்து அங்க நின்னாரு. Devenir les imitateurs de Dieu. இயேசுவை போல நடந்து கொள்ளுதல். J'aimerais faire 5 remarques par rapport à cette réflexion. இந்த 5 பாடங்கள் இந்த பிரசங்கத்தின் மூலமாக 5 பாடங்களை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். Est-ce que l'imitation n'est-ce pas une folle ambition finalement? இந்த நடந்து கொள்ளுதல் என்பது கண்மூடித்தனமாக ஆசைப்படுவதற்கு சமமாகுமா? Imaginez, Dieu est Dieu d'éternité. தேவன் நித்தியமான தேவன். Moi, je ne suis qu'un être vulnérable. நம்மலாம் வந்து ஆபத்துக்குள்ளான மனிதர்கள். Dieu est, l'homme existe. Il y a une différence. தேவன் இருக்கின்றார், மனிதர்கள் வாழ்கின்றார்கள். இங்க வந்து ஒரு வித்தியாசத்தை காண முடியுது. Vous connaissez comme moi l'histoire de cette folle ambition. Comment ça? Vous connaissez comme moi l'histoire de cette folle ambition. இந்த கதை உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். Vous connaissez le texte de la Genèse où la parole de Dieu nous rapporte que Dieu a créé l'homme et la femme à son image. இங்க அந்த ஆதியாகமத்திலே நாம படிச்சு பார்க்க சமயத்துல தேவன் வந்து மனுஷன் வந்து தேவனோட சாயலால படைக்கப்பட்டான். அதே போல வந்து மனுஷனோட எலும்பினாலே பெண் வந்து படைக்கப்பட்டாள் அப்படின்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியுது. Et Genèse 3:5, le texte nous dit que quand le serpent s'adresse à Ève, ஆதியாகமம் 3:5 வந்து அந்த பாம்பு வந்து ஏவாள் கிட்ட வந்து பேசும் சமயத்திலே, si vous mangez de ce fruit, vos yeux s'ouvriront et vous serez comme Dieu. அப்ப அந்த பாம்பு வந்து என்ன சொல்லுதுன்னா, நீங்க வந்து இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா உங்க கண்கள் திறக்கப்படும், நீங்க வந்து தேவனை போல நீங்களும் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு சொல்லுது ஏவாள் கிட்ட. Alors voyez l'ambition entre le fait d'être créé à l'image de Dieu et puis avoir le désir de devenir comme Dieu. இப்ப இங்க பார்க்க முடியுதா, இங்க ஏவாளும் ஆசைப்படுறாங்க தேவனை போல ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி பார்க்க முடியுது. Le texte du prophète Ésaïe, chapitre 14, verset 14, ஏசாயா 14:14 rappelle l'histoire de Lucifer dans l'univers. இங்க வந்து ஏசாயா 14:14 வந்து படிச்சு பார்க்கும் சமயத்திலே லூசிஃபர் அங்க வந்து அந்த பரலோகத்திலே இருந்த அந்த கதை நமக்கு Verset 14, il dit, je monterai sur le sommet des nues, je serai semblable au Très-Haut. நான் வானங்களுக்கு மேலே ஏறி பிதாவானவருக்கு சமமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு லூசிஃபர் வந்து ஆசைப்பட்டதை ஏசாயா 14:14 போடப்பட்டிருக்கு. Ça, c'est l'histoire d'un être qui a eu la folle ambition de devenir comme Dieu. இங்க வந்து இந்த கண்மூடித்தனமாக வந்து லூசிஃபர் வந்து தேவனை போல ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டதை பத்தி இங்க போடப்பட்டிருக்கு. Dieu est 3 fois saint. தேவனானவர் பரிசுத்தமானவர். Je ne suis qu'un pécheur. நம்மெல்லாம் பாவிகள். Et pourtant Paul dit, ஆனாலும் பவுல் என்ன சொல்றாருன்னா, devenez les imitateurs de Dieu. பவுல் இங்க என்ன சொல்றாருன்னா, தேவனை போல நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. Deuxième remarque, இரண்டாவதாக, je crois qu'il ne faut pas confondre le fait d'adorer et le fait d'idolâtrer. இங்க வந்து நம்ம இரண்டு வார்த்தைகளுக்கு நம்ம வந்து வித்தியாசத்தை செய்ய வேண்டியது அவசியம். தொழுது கொள்வது அதே போல விக்கிரகம் செய்வது. Quand on adore Dieu, donc on l'admire, on le contemple, on l'aime avec ferveur, on le prie, on lui rend un culte. தேவனை தொழுது கொள்ளும் சமயத்திலே அவருக்கு வந்து நம்ம ஆராதனைகளை செய்வோம், அவர் துதித்து பாடுவோம், அவரை புகழ்வோம். Qu'est-ce qui se passe quand on se met à idolâtrer? விக்கிரகம் செய்யும் சமயத்திலே என்ன நடக்கின்றது? Alors on aime aussi avec passion.
அங்கேயும் நம்ம வந்து முழு இதயத்தோட நம்ம வந்து ஆசைப்படுகின்றோம். En rendant en quelque sorte un culte à l'idole d'un Dieu. அந்த விக்கிரகத்துக்கு வந்து நம்ம வந்து அதுக்கு தேவையானது எல்லாத்தையும் நம்ம செய்றோம். அதுக்கு வந்து அதை தொழுது கொள்கிறோம். Sachant que l'idole, c'est en quelque sorte la représentation d'une divinité, soit une image, soit une statue, un fétiche. இந்த விக்கிரகம் என்பது வந்து அது வந்து தெய்வீகத்துவத்தை வெளிக்காட்டும் ஏதாச்சும் சிலை இல்லைன்னா ஏதாச்சும் படம் அதுவாகத்தான் இருக்குது. Et cette représentation de la divinité, on l'adore comme si elle était la divinité elle-même. இந்த தெய்வீகத்தை வெளிக்காட்டும் இந்த விக்கிரகம் அது வந்து அதுவே தேவனாக நம்ம வந்து எடுத்துக்கொள்ள ஆரம்பிச்சிருக்கோம். Troisième remarque, மூன்றாவதாக on découvre dans le développement de l'être humain que l'homme a toujours besoin d'imiter autrui pour grandir et forger sa propre personnalité. மனிதன் வந்து எப்போதுமே வந்து உணர்த்தவங்களை பார்த்து தான் அவன் வளர்ந்துக்கிட்டு அவனோட குணத்தை அவன் வந்து அவனால சரி செய்ய முடியுது அப்படின்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியுது. Quand est-ce que commence l'imitation chez l'homme, ce besoin d'imiter d'autrui? Quand est-ce que ça commence? எப்பொழுது மனிதனிடத்தில் மற்றவங்களை பார்த்து மற்றவங்களை போல நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசை வந்து எப்போ மனிதனுக்குள்ளாக ஆரம்பிக்கின்றது? Eh bien, ça commence au cours de sa première enfance. மனிதனுக்குள்ளாக அவன் சின்ன வயசுலயே அது ஆரம்பிச்சிடுது. அந்த மற்றவங்க போல நடந்துக்கணும்னு சொல்லி அந்த ஆசை வந்து சின்ன வயசுலயே ஆரம்பிச்சிடுதான். Voilà, je vais prendre un exemple concret de notre communauté. இங்க வந்து நம்மளோட சபையை உதாரணமாக எடுத்துக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். Les jeunes sont en train de préparer un sabbat des jeunes pour le mois de mai. இங்க சபை வாலிபர்கள் வந்து சபையில வந்து மே மாசத்திலே வந்து விசேஷித்த நிகழ்ச்சிகளை நடத்த போகின்றார்கள். Alors, il y a différentes choses à faire dans la journée et tous les jeunes se sont inscrits pour une tâche particulière au cours de la journée. எவ்வளவோ செய்ய வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு வாலிபர்களும் வந்து இதுதான் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து எடுத்துக்கிட்டாங்க. Et pratiquement tout le monde s'est inscrit, les plus jeunes. சின்ன பிள்ளைங்களும் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. Et j'ai remarqué que notre plus jeune, Johanna, qui a 4 ans, நமது சபையிலே சின்ன புள்ள ஜோஹானா 4 வயசு. Eh bien, elle s'est inscrite aussi pour récolter les offrandes. அந்த ஜோஹானாவும் வந்து அவங்க பேர் வந்து சொன்னாங்க, நான் வந்து காணிக்கை எடுக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரும் அவங்க வந்து சொன்னாங்க, முன் வந்தாங்க. Alors, est-ce que Johanna l'a fait d'elle-même en disant « Je voudrais aussi participer » ஜோஹானா வந்து அதுவே தானாவே முன் வந்து நான் செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டுச்சா? Ou alors elle a peut-être vu sa sœur Esther ou son frère Jérôme ou Shimria, je ne sais pas, s'inscrire et dit « Moi aussi, j'ai envie de participer ». இல்லைன்னா தன்னோட சகோதரி எஸ்தர், தன்னோட சகோதரன் ஜெரோம், ஷிம்ரியா இவங்கெல்லாம் வந்து அவங்க பேரை கொடுப்பதை பார்த்துட்டு நானும் செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டு முன் வந்துச்சா? C'est peut-être le désir d'imiter aussi ses plus grands frères et pourquoi pas. மற்ற வாலிபர்களை பார்த்து அவங்களாம் அவங்க பேரை சொல்றாங்களே, நானும் வந்து என் பேரை சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அது முன் வந்துச்சா? அது சொல்லி நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது அவசியம். L'enfant, dans l'éveil de sa foi, பிள்ளை இந்த மாதிரி அது விசுவாச வாழ்க்கையிலே eh bien, ressent le besoin d'imiter. விசுவாச வாழ்க்கையிலே அது வந்து மற்றவங்களை போல நடந்து கொள்ளணும்னு சொல்லி அது கண்டிப்பாக ஆசைப்படத்தான் செய்யும். Voilà, d'imiter ses parents qui joignent les mains. அவங்க அப்பா அம்மா கைகளை கூட்டி ஜெபம் செய்யும் போது, qui ferme les yeux, கண்களை மூடி ஜெபம் செய்யும் போது, il se met à prier, ஜெபம் செய்யும் போது, il répète peut-être les mots de papa, de maman. அப்பா அம்மா சொல்ல வார்த்தைகளை அந்த பிள்ளை சொல்லலாம். Puis un jour, eh bien, il décide lui-même de prier par lui-même. திடீர்னு ஒரு நாள் வந்து இவ்வளவு நாளாக அப்பா அம்மா சொல்றதை கேட்டு சொல்லிக்கிட்டு வந்தது, திடீர்னு ஒரு நாள் வந்து அதுவாகவே தானா ஜெபம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். Et il va prier avec ses propres mots. அதோட சொந்த வார்த்தைகளை வைத்து ஜெபம் செய்ய ஆரம்பிச்சிடும் அந்த புள்ள. Voilà, peut-être qu'il aura appris, mais il va les dire après de tout son cœur. தன்னோட முழு இதயத்தோட அதை ஜெபம் செய்ய ஆரம்பிச்சிடும், அது சொந்த வார்த்தைகளை வைத்து.
Voilà. Voilà comment se construit aussi la foi au départ, l'imitation et après par l'autonomie de la foi. இப்படித்தான் வந்து விசுவாச வாழ்க்கையிலே பிள்ளைகள் முன்னேறி வருகின்றார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவங்களை போல நடந்துட்டு அவங்க அப்படியே அவங்களாவே தனியா செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. Quatrième remarque que j'aimerais faire, நான்காவதாக, c'est qu'il faut savoir qu'on est transformé par l'image, par la personne, par ce qu'on contemple. நாம் புகழும் அந்த நபரை போல ஒரு காலம் வந்த உடனே நம்ம வந்து மாற்றம் அடைகின்றோம். அவங்களை போல நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். Ce que l'on admire, une personne par exemple, நான் ஒருத்தவங்களை வந்து மிகவும் பார்த்து அவங்க செய்யறதெல்லாம் கண்டு நான் வந்து மிகவும் ஆச்சரியப்பட்டால் peut avoir à la longue une influence sur notre comportement. இது வந்து என்னோட குணங்களிலே நிறைய பாதிப்புகளை கொண்டு வருகின்றது. Un homme me disait récemment avoir une grande admiration pour sa maman. சமீப காலத்திலே எனக்கு தெரிந்த ஒருத்தவங்க வந்து அவங்க அம்மா வந்து நல்ல அவங்க அம்மா செய்யறதை பார்த்து ஆச்சரியப்பட்டாரு. Alors on se prête même à l'imiter par ses gestes, son comportement. தன்னோட செய்கையிலையும் தன்னோட குணத்திலும் அவங்களை போல நடந்துக்கணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படுவோம். Vous connaissez bien l'exemple de certains footballeurs. சில இந்த ஃபுட்பால் விளையாடுறவங்களை பத்தி உங்களுக்கு தெரியும். Voilà, j'aimerais jouer comme Zinedine Zidane ou que sais-je, Mbappé. நான் Zinedine Zidane போல விளையாடணும், எம்பாப்பே போல விளையாடணும்னு சொல்லி சின்ன Voilà, où j'aimerais pouvoir chanter comme je ne sais quel chanteur célèbre en Inde ou ailleurs. இந்தியால வந்து பிரபலமான பாடல் பாடுவர்களை போல நானும் பாடணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஆசைப்படுவது உண்டு. Et peut-être que les gens vont aller même jusqu'à la même manière de s'habiller, de se coiffer. அவங்களை போல வந்து முடி வெட்டிக்கிறது, அவங்கள போலவே வந்து ட்ரெஸ் போடுறது, இதெல்லாம் வந்து நடக்கிறது தான். Ce que vous admirez vous marque à un moment donné de votre vie. நீங்களாம் எதை கண்டு ஆச்சரியப்படுறீங்களோ அது உங்க வாழ்க்கையிலே சூழ்நிலை வந்து சமயத்துல அது வந்து உங்க வாழ்க்கையில வந்து பாதிப்புகளை கொண்டு வருகின்றது. Maintenant, j'aimerais terminer avec cette cinquième remarque. ஐந்தாவதாக, l'imitation de Jésus-Christ. இயேசுவை போல நடந்து கொள்ளுதல். Il faut savoir que ce n'est pas une copie conforme. அது வந்து பொய்யான ஒரு இது கிடையாது அது. Ou un clonage. வந்து டூப்ளிகேட் காப்பி மாதிரிலாம் கிடையாது அது. Vous savez que le clonage, c'est un procédé de reproduction à l'identique d'un individu, animal ou végétal. இந்த clonage என்பது வந்து ஏதாச்சும் வந்து பொருள் வந்து அதை அப்படியே டூப்ளிகேட்டாக அதே போல ஆனா டூப்ளிகேட்டாக செய்வது தான் அந்த clonage. À partir d'une de ces cellules qu'on tire de l'animal. அந்த மிருகம் இல்லைன்னா அந்த செடியிலிருந்து அணுக்களை எடுத்து டூப்ளிகேட்டாக செய்வது தான் clonage. Et qu'on va insérer dans un ovocyte énucléé, ce qu'on appelle le clonage reproductif. அந்த மிருகத்திலிருந்து ஒரு அணுவை எடுத்து இன்னொரு மிருகத்திலோ வைத்து அது போல டூப்ளிகேட்டாக செய்வதற்கு பேர் தான் இந்த clonage. Voilà, c'est une manière de photocopier l'être humain. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஜெராக்ஸ் அடிக்கிற மாதிரி தான் இந்த clonage. Et je me souviens que le docteur Bernard Kouchner, qui était ministre de la Santé en France, Bernard Kouchner, இந்த சுகாதார இதுல வந்து அமைச்சராக வேலை செய்தவர் பிரான்ஸ்ல, trouvait cela sur le plan éthique et moral tout à fait intolérable. இது வந்து ஒற்றுக்கொள்ள முடியாத இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுகாதார அமைச்சர் வந்து சொன்னதை நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். Non, l'imitation de Jésus-Christ n'est pas devenir des petits Jésus. இந்த மாதிரி வந்து இயேசுவை போல நடந்து கொள்வது வந்து இந்த மாதிரி டூப்ளிகேட்டாக சின்ன சின்ன ஜெசுங்களை போல நடந்துக்கிறதுக்கு அது சமம் ஆகாது. L'imitation de Jésus-Christ c'est un modèle de vie à suivre. இயேசுவை போல நடந்து கொள்வதல் என்பது என்னன்னா வந்து ஒரு வாழ்க்கை முறையை பின்பற்றிக் கொள்வது தான். C'est s'imprégner de la vie de Jésus. தேவனுடைய வாழ்க்கையை பின்பற்றிக் கொள்ள வேண்டும். Le but de sa vie. தேவனுடைய வாழ்க்கையின் நோக்கம். Son état d'esprit.
அவர் யோசிக்கும் திறன், son caractère, அவரோட குணம், sa vie relationnelle, அவர் மற்றவங்களோட எப்படி நடந்துக்கிட்டாரு, sa vie de renoncement, அவர் வந்து தப்பானதெல்லாம் விட்டு விலகி வந்தது, sa façon de se comporter vis-à-vis d'autrui, அவர் நடந்துக்கிட்ட விதம், sa compassion pour les défavorisés de la société. இந்த சமுதாயத்திலே இந்த மாதிரி வந்து ஏழையானவர்களை பார்த்த விதம், sa bienveillance désintéressée, இந்த மாதிரி அவர் வந்து அவருடைய அக்கறை, son amour inconditionnel des humains. மனிதன் மீது வைத்திருந்த அளவில்லாத அன்பு. Oui, Jésus représente pour nous un exemple parfait de foi, de confiance en Dieu son Père, notre Père. தேவனானவர், இந்த இயேசுவானவர் நல்ல உதாரணம். இந்த மாதிரி வந்து நம்ம அவர் பிதாவை போல அவர் நடந்துக்கிட்டாரு. அவர் நல்ல உதாரணம் நமக்கு. Je vais vous montrer quelques pensées d'Ellen White au sujet de l'imitation de Jésus. தீர்க்கதரிசியான எலன் ஒயிட் எழுதின சில விஷயங்களை நான் உங்களுக்கு காட்ட ஆசைப்படுகின்றேன். Ellen White, dans Jésus-Christ, page 15, dit « En tant que Fils de l'homme, il nous a donné un exemple d'obéissance. En tant que Fils de Dieu, il nous confère le pouvoir d'obéir. » எலன் ஒயிட் இந்த யுகங்களின் வாஞ்சை பக்கம் 15 என்ன சொல்றாங்கன்னா, மனிதனின் குமாரனாக இருந்த சமயத்திலே தேவன் வந்து கீழ்ப்படிதலின் உதாரணத்தை நமக்கு காட்டினார். அதே போல தேவனோட குமாரனாக இருந்த சமயத்திலே நமக்கு வந்து கீழ்ப்படிதலுக்கான அந்த திறமையை தேவன் நமக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு எலன் ஒயிட் சொல்றாங்க. Une autre pensée tirée de Mécha Choisi, volume 1. Il s'est identifié à l'humanité pour que l'humanité puisse s'identifier avec lui quant à l'esprit et à la vie. எலன் ஒயிட் ஒன்னொரு இடத்துலையும் சொல்றாங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்திலே என்ன சொல்றாங்கன்னா வந்து மனிதர்களுடன் அவர் வந்து கலந்துக்கிட்டாரு. ஏன்னா வந்து மனிதத்துவம் வந்து விசுவாச வாழ்க்கையிலும் அது சொந்த வாழ்க்கையிலும் அவரை போல நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்துக்காக தான். Ellen White dit aussi, nous sommes plus unis à lui par la foi que par un lien de parenté physique. எலன் ஒயிட் வந்து இதே யுகங்களின் வாஞ்சை புத்தகத்திலே பக்கம் 316 என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து விசுவாசத்திலே அவரோட அதிகமாக இணைந்து இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. En méditant, dit-elle encore, sur ses perfections, sur les perfections de Jésus, nous sentirons naître en nous le désir d'être renouvelé et transformé à sa pure image. Notre âme désirera ardemment ressembler à celui qu'elle adore. இந்த மாதிரி எலன் ஒயிட் வந்து ஒன்னொரு இடத்துலயும் சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து அவர் வாழ்ந்த விதத்தை நம்ம தியானிக்கும் சமயத்திலே அவரை போல நம்ம மாற்றம் அடையணும், அவரை போல நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்பட செய்யும். நம்ம ஆத்மாவும் அதே போல வந்து நாம் தொழுது கொள்ளும் அந்த நபரை போல மாற்றம் அடைய ஆசைப்படுமா. Ceux, ajoute-t-elle, qui sont un avec lui par la foi en lui font une expérience qui équivaut à la vie éternelle. எலன் ஒயிட் வந்து இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்திலே என்ன சொல்றாங்கன்னா, யாரெல்லாம் வந்து இயேசுவிற்குள்ளான ஒரே விசுவாசத்திலே இணைந்திருக்கின்றார்களோ அவரை போல இந்த நித்திய ஜீவனுக்கு ஏதுவான ஒரு அனுபவத்தை வாழ்வார்களாம். Toi qui veux vivre une vie relationnelle étroite avec Jésus, இயேசுவோட இணைந்து வாழும் ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ ஆசைப்பட்டால், toi qui vis cette relation étroite avec Jésus, இந்த இயேசுவோட வாழும் இந்த வாழ்க்கை வாழும் நீங்கள், sache que pour toi la vie éternelle a déjà commencé. நீங்கெல்லாம் மனதிலே என்ன நினைச்சுக்கணும்னா உங்களுக்கு வந்து நித்திய ஜீவன் ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு சொல்லி நீங்க ஞாபகம். Je terminerai par cette dernière pensée d'Ellen White. கடைசியாக எலன் ஒயிட் சொல்லும் ஒரு விஷயத்தை நான் வாசிக்க ஆசைப்படுறேன். Qui dit, le Christ pose pour que son portrait soit reproduit en chacun de ses disciples. Dieu les a prédestinés à être semblables à l'image du Fils. Ils doivent manifester au monde l'amour persévérant du Christ, sa sainteté, sa douceur et sa miséricorde.
எலன் ஒயிட் வந்து இந்த யுகங்களின் வாஞ்சை பக்கம் 829வது பக்கத்திலே என்ன சொல்றாங்கன்னா, கிறிஸ்து வந்து அவர்கள் சீஷர்களிடம் அவரை போல வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அதே போல வந்து பிதாவானவர் வந்து குமாரனை போல நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. ரோமர் 8:29 போடப்பட்டிருக்கும் வண்ணமாக. அதே போல வந்து தேவன் தேவனை போல பரிசுத்தம், சாந்தம், உண்மை, இப்படியாக வந்து அவர் குணத்தை நம்ம வெளிக்காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி பிதாவானவர் ஆசைப்படுறாரு, கிறிஸ்துவை உதாரணமாக எடுத்து. J'aimerais prendre un passage qui va nous faire penser à Jésus. இன்னொரு வேதாகமத்தில் இன்னொரு பகுதியை எடுத்து வாசிக்க ஆசைப்படுகின்றேன். Connaissez ce texte de Galates, chapitre 5, கலாத்தியர் 5வது அதிகாரத்திலே எடுத்து வாசிப்போம். qui nous invite à marcher selon l'esprit. ஆவியானவர் சொல்லும்படி நடக்க பவுல் அப்போஸ்தலர் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். Et on pourrait remplacer le mot esprit par Jésus. இங்க வந்து ஆவியானவரை இயேசு என்னும் வார்த்தையால நம்ம வந்து மாற்றிக்கொள்ளலாம். Marcher selon Jésus. இயேசுவை போல நடந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி நம்ம மாத்திக்கலாம். Parce que le fruit de la vie de Jésus, c'est l'amour, la joie, la paix, la patience, la bienveillance, la foi, la douceur, la maîtrise de soi. ஏன்னா இயேசுவின் வாழ்க்கையின் கனி வந்து என்னன்னா அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், இச்சை அடக்கம், விசுவாசம், இப்படியாக வந்து இந்த ஆவியின் கனிகள் தான் இயேசுவின் வாழ்க்கையின் கனிகளாகவும் இருந்துச்சு. Et Jésus, finalement, nous découvrons dans la parole que Jésus a vécu ces valeurs, ces qualités de l'esprit. இயேசுவும் இந்த ஆவின் கனிகளின் படித்தான் வாழ்ந்தாருன்னு சொல்லி நம்மால படிச்சு பார்க்க முடியுது. Je vais citer simplement rapidement des textes par rapport à chacune de ces valeurs dans la vie de Jésus. இந்த இயேசுவின் வாழ்க்கையில வந்து அவர் நடந்துகிட்ட விதத்தை பத்தி நம்ம படிச்சுட்டு முடிப்போம். Oui, mes amis, imiter Jésus, c'est imiter son amour. இயேசுவை போல நடந்து கொள்ளுதல் இயேசுவின் அன்பை வெளிக்காட்டுவதற்கு சமமாகும். Vous connaissez l'histoire, quand Jésus a rencontré ce jeune homme riche, à un moment donné, le texte dit, Jésus le regarda et l'aima. இந்த நல்ல வசதி உள்ள இந்த நபரை பார்த்த சமயத்திலே மார்க் 10:21 வந்து இயேசு வந்து அவரை பார்த்து அவரை நேசித்தார் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம பார்க்க முடியுது. Imiter Jésus, c'est imiter sa joie. இயேசுவை போல நடந்து கொள்ளுதல் என்பது அவரை போல சந்தோஷமாக வாழ்வதற்கு சமமாகும். Jean nous dit, je vous ai dit ces choses afin que ma joie soit en vous. C'est Jésus qui parle. Et que votre joie soit parfaite. இங்க வந்து யோவான் 15:11 வந்து என்ன போட்டுப்பட்டிருக்குதுன்னா, இந்த விஷயங்களை உங்களுக்கு சொல்லுகின்றேன், ஏன்னா வந்து என்னோட சந்தோஷம் உங்களில் இருப்பதாக, அது போல வந்து உங்க சந்தோஷம் ஒரு தூய்மையான சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி யோவான் 15:11 இயேசு சொல்றாரு. Imiter Jésus, c'est imiter sa paix. Recevoir sa paix. இயேசுவை போல நடந்து கொள்ளுதல் அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு சமமாகும். Le Seigneur nous dit, je vous laisse la paix, je vous donne ma paix. யோவான் 14:27 வந்து இயேசு என்ன சொல்றாருன்னா, என்னோட சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கின்றேன், அதே போல என்னோட சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கின்றேன், சமாதானத்தை உங்களுக்கு விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. Jésus, imiter Jésus, c'est s'imprégner de sa patience. இயேசுவை போல நடந்து கொள்ளுதல் அவரை போல பொறுமையாக இருப்பதற்கு சமமாகும். Que le Seigneur dirige vos cœurs vers l'amour de Dieu, vers la patience de Christ. இங்க வந்து என்ன போடப்பட்டிருக்குதுன்னா, இயேசுவின் பொறுமையை நோக்கி நம்ம செல்ல வேண்டும், தேவனின் அன்பை நோக்கி நம்ம செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. Imiter Jésus, c'est imiter sa bienveillance. இயேசுவை போல நடந்து கொள்ளுதல் என்பது அவருடைய
அவர சாந்தத்தை வெளிக்காட்டுவதற்கு சமமாகும். Quand nous lisons le passage suivant, eh bien, nous découvrons cette qualité dans la vie de Jésus, alors qu'il prend des enfants dans ses bras et qu'il les bénit en leur imposant les mains. இங்க என்ன பார்க்க முடியுதுன்னா மார்க் 10:16 அந்த சின்ன பிள்ளைங்களை அவர் கையில எடுத்துக்கிட்டு அவங்கள ஆசீர்வதித்தாரு, அவங்க தலை மேல கை வச்சுட்டு அவங்கள ஆசீர்வதிச்சாரு அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. Imiter Jésus, c'est se laisser imprégner de sa bonté. இயேசுவை போல நடந்து கொள்ளுதல் என்பது அவருடைய சாந்தத்தை வெளிப்படுத்துவதற்கு சமம். Et voici le témoignage de sa bonté dans Jean 10, quand il dit « Je suis le bon berger ». யோவான் 10:13 இயேசு சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. Imiter Jésus, c'est se laisser aussi imprégner de sa fidélité, de sa foi. இயேசுவை போல நடந்து கொள்வதல் என்பது அவரை போல ஒரு நல்ல விசுவாச வாழ்க்கையை வாழ்வதற்கு சமமாகும். Et le texte de l'Épître aux Hébreux rend ce témoignage de Jésus, Jésus qui a été fidèle à celui qui l'a établi. எபிரேயர் 3:2 படிச்சு பார்க்க சமயத்துல அவரை அவரை ஏற்படுத்தின அந்த நபருக்கு இயேசு விசுவாசமாக இருந்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. Imiter Jésus, c'est imiter sa douceur. இயேசுவை போல நடந்து கொள்வது என்பது அவரை போல நல்ல Voilà குணங்களை வைத்துக் கொள்வதற்கு. Voilà l'aveu de Jésus qui nous est rapporté dans Matthieu quand il dit « Je suis doux et humble de cœur ». இங்க மத்தேயு 11:29 இயேசு தாழ்மை உள்ளவர் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. Et encore cette ultime qualité de l'esprit que Jésus a expérimenté dans sa vie, la maîtrise de soi, sa maîtrise de lui-même. அவரது வாழ்க்கையில இயேசு இச்சையடக்கமாக இருந்ததை நம்மால காண முடியுது. Vous connaissez l'histoire de la tentation rapportée dans Matthieu. மத்தேயு 4:1 வசனத்திலே 4வது வசனத்திலே இயேசு சோதிக்கப்படுற சமயத்திலே அந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். Et nous savons que lors de la tentation, par 3 fois, Jésus n'a pas cédé aux sollicitations de Satan. அப்ப இங்க நம்ம படிச்சு பார்க்கும்போது 3 தடவை சோதிக்கப்பட்டாரு, ஆனா 3 தடவையும் இயேசு சாத்தான் சொல்வதற்கு செவி கொடுக்கவில்லை. Il lui a répondu judicieusement. Il est resté calme, ferme, jusqu'au rejet de son adversaire. இங்க இயேசு தெளிவான பதிலை சொன்னாரு, அதே போல பொறுமையாக இருந்தாரு, அதே போல அவரோட எதிரை தள்ளிவிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. Oui, l'imitation de Jésus passe par une marche quotidienne, sereine, confiante, selon l'esprit. இயேசுவை போல நடந்து கொள்ளுதல் அவரை போல ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு சமம். Imiter Jésus, c'est se laisser imprégner dans le regard de sa vie, du témoignage de sa vie. இயேசுவை போல வாழ்வது எப்படின்னா அவர் வாழ்க்கையை அவர் எப்படி வாழ்ந்தாரு அதே போல நம்ம வாழ்றது தான் இயேசுவை போல நடந்து கொள்ளுதல். Laissons-nous habiter par son amour, par sa joie, par sa paix, par sa patience, par sa bienveillance, par sa bonté, sa fidélité, sa douceur, sa maîtrise. Et tout ceci sera possible par l'aide de l'esprit. இன்னொரு அவருடைய அன்பு, அவருடைய சந்தோஷம், அவருடைய சமாதானம், அவருடைய நீதி, பொறுமை, அவருடைய தயவு, அதெல்லாம் அவர் வாழ்ந்தது போல நம்மளும் வாழ்ந்து காட்டணும். இது பரிசுத்த ஆவியானவர் ஒரு துணையினால நம்மால முடியும் கண்டிப்பாக. Oui, imiter Jésus. Oui, yes, we can. Oui, nous le pouvons. Amen. இயேசுவை போல நடந்து கொள்ளுதல், yes we can, நம்மால முடியும். ஆமென்.